ஹலோ வணக்கம். இன்றைக்கி பச்சை பயிறு தோசை செய்ய வைப்பறேன். அதுக்கு 1 டம்ளர் பச்சை பயிறு எடுத்துருக்கேன். அதை இப்போ ஊற வச்சுக்கலாம். 1 டம்ளர் பச்சை பயிறு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன். 3/4 டம்ளருக்கு கொஞ்சம் கீழே இருக்குது, அந்த அளவு எடுத்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு கரண்டி வெந்தயம் போதும். இப்போ இதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோம். ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். இப்போ நம்ம கழுவ எடுத்துகிட்டு போகலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நைட்டு ஒரு ஃபுல்லாக ஊறட்டும். ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் அரைச்சிட்டு தோசை எப்படி சுடுறதுன்னு காமிக்கிறேன். பச்சை பயிர் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தோசை மாவு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி சாரில் அள்ளி போட போகிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதில் கொஞ்சம் 2 பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. உப்பெல்லாம் போட்டே அரைச்சிட்டேன். அதுலையே தோசைகள் அடுப்பில் வச்சுருக்கேன். சட்னி அரைச்சாச்சு. மிளகாய், பூண்டு, உப்பு, கொஞ்சோண்டு புளி வச்சு அரைச்சி தாளிப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசை ஊற்றியே ரெடி பண்ணிக்கலாம். கல் காஞ்சிட்டு தோசை ஊற்றிக்கலாமா? வாங்க தோசை ஊற்றுவோம். இது புளிக்கணும்னு தேவையெல்லாம் கிடையாது. உடனே அரைச்சி உடனே ஊற்றலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். சுற்றிலும் நல்லெண்ணெய். நல்லா வேகட்டும். முருவலாக வெந்த ஒரு பாடி திருப்பி போட்டுக்குவோம். தோசையை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு தோசை சுட்டுக்குவோம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் போட்டுக்கலாம். சுற்றிலும் எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்போ வாங்க 2வது தோசையும் திருப்பிக்கலாம். நல்லா வேகட்டும். எங்கள் கிச்சனில் இருந்து பார்த்தாக்கா தெரியும். இங்கே பாருங்கள், பேங்கு இந்தியன் பேங்க் இருக்குது. பாருங்கள், கடத்தருவெல்லாம் இருக்குது. ஜன்னல் வழியாக நின்று பார்க்கலாம். அதான் பேங்கு, இந்தியன் பேங்கு. தெரியுதுங்களா? பாருங்கள், இந்தியன் பேங்கு. இப்போ வாங்க நம்ம தோசையை பார்ப்போம். போய் கருவிடும். தோசையும் ரெடி ஆகிட்டு
தோசை ரெடி ஆயிடுச்சு. தோசை ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்ட்டு. பொசு பொசுன்னு டேஸ்ட்டாக இருக்குது. சட்னியில் எதுக்கு புளி சேர்க்குறதுன்னு சொன்னாக்கா இது வந்து புளிக்காமல் இருக்குல்ல, அதுக்காண்டி. இல்லைன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் புளி வச்சு பூண்டு வச்சு அரைச்சேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் போட்டு அரைச்சி நைட்டே ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரம் ஊறியிருக்கு. சுத்தமாக கழுவிட்டு இப்போ காலையில் அரைச்சி உடனே ஊற்றியாச்சு. நீங்களும் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் என்னான்னு தெரிவிங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் போட மறந்துடாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.